நீங்க தான் ஏதாவது சொல்வீங்களோன்னு பயந்து பயந்து வந்தேன். முதல்ல சாப்பிடு, கேள்வி கேட்ப அப்புறம். வலிமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி எதுவும் கொண்டு வர வேணாம். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இப்படி சொல்றீங்க? சும்மா கொஞ்சமாவது சாப்பிடலாம்ல. சபதம் தான். சோத்த காட்டி சபதத்தை கலைக்க பார்க்காத. கெட் அவுட், கோ. புடிவாதம் இருக்கு பாரு உனக்கு. அவனுக்கு ஏத்தவதான் நீயும். அத்த இரு, ஒரு நிமிஷம் இரு. எங்கது? வீரா, இப்படி வா. என்ன? எங்க 2 பேருக்கு விபூதி வச்சுடு. வச்சு விட, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க. ஜெயிச்சிடணுமாரா? என் பொண்டாட்டி கூட இருக்கால, பாத்துக்கலாம். நீ தைரியமா போ. பாத்துக்கோ. சாப்பிடல. ஏய் நில்லு. ஆ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்க்கா நான் இங்க வரக்கூடாதா? மாமாக்கு சாப்பாடு கொண்டு வந்தியா? சாப்பாடு கொண்டு வந்தா ஓரமா வச்சுட்டு கிளம்பு. என்ன சிரிக்கிற? அக்கா, நானும் இந்த வீட்டு மருமகதான்க்கா. எனக்கும் இங்க சம பங்கு இருக்கு. நானும் தொழில் கத்துக்கணும்ல, அத சித்தி என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. போங்கக்கா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன கண்மணி, பாத்தீங்களா இவளுக்கு இருக்கிற கொழுப்ப? சரி விடு. கண்மணி, வீரா மாறா 2 பேருமே கடைக்கு வரல. இப்ப அக்கௌண்ட் சொல்ல நீ தான் பாத்துக்கணும். இப்ப மாறனோட வேலையை நான் ஷேர் பண்ணி பார்க்கணும். அக்கௌண்ட்ஸா? எனக்கு அதெல்லாம் பார்த்து பழக்கமே இல்லைங்க. கொஞ்சம் மேனேஜ் பண்ண, வேற வழியே இல்ல. சரிங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அப்புறம் ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா என்ன குறை சொல்லக்கூடாது. அதெல்லாம் வராது கண்மணி, நீ பாரு. அண்ணா, குடோன்ல சரக்கெல்லாம் இறக்கி வச்சாச்சு. எப்போ கடைக்கு எடுத்துட்டு வரணும்? இப்ப கடையில் லாஸ்டா எப்போ லோட் பண்ணோம்? லாஸ்ட் வீக்ண்ணா. எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு? அண்ணா, அதெல்லாம் மாறண்ணன் தான் நான் பார்த்துப்பாரு, அவருக்கு தான் தெரியும். சரி, நீ இப்போ இந்த நோட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. சரி, நான் போய் பார்க்கறேங்க. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். இந்தாங்கண்ணா. சரி, போ நீ வேலையை பாரு. மேடம், இந்த கணக்கை பார்க்கணும் மேடம். அம்மா, ஒரு நிமிஷம் இருங்களேன். நாளைக்கு இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது?
எதுவா இருந்தாலும் வீரா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இப்ப போங்க, போய் நடக்கிற வேலையை பாருங்க. போங்க, போமா. கடவுளே. இதுக்குதான் ஒரு இடங்கிறது, ஒரு ஆளை நம்பி இருக்க கூடாதுங்கிறது. பாரு, மாற இல்லாததால மொத்த பிரச்சனை என் தலையில வந்து விழுந்துருச்சு. எனக்கும் அதாங்க, என்னால முடியல. அக்கவுண்ட்ஸ்க்கு வேற ஆளை போட்டுக்கோங்க. என்ன மேடம், இந்த கவுண்டர்ல பாதி துணி குறைஞ்சிருக்கு. இப்பதான் மேடம் சேல்ஸ் ஆச்சு. சேல்ஸ் ஆனா மீதி கொண்டாந்து அடுக்க மாட்டீங்களா? இன்னும் சரக்கு எதுவும் வரல மேடம். அதுக்கு எதுக்கு காலியா வச்சிருக்கீங்க? வேற ஏதாச்சும் புடவை எடுத்து அடுக்க வேண்டியதானே? இல்ல மேடம், இது செட்டிநாடு காட்டன் புடவை செக்ஷன். அதை மட்டும் தான் அடுக்கணும். என்ன எதிர்த்து பேசுறியா? உன் வேலையே இருக்காது, நான் சொன்னது செய்யு. சரியான லூசா இருக்கும் போல. ம், என்ன? இல்ல மேடம், இதோ அடிக்கிறேன் மேடம். போ, சீக்கிரம் செய். ஓகே மேடம். எதுவுமே சரியில்லைம்மா, எதுவும் வேணாம். சார், மேடம். அவர் எதுக்கு போறாரு? மேடம், அவருக்கு இந்த புடவை எல்லாம் பிடிக்கலையா மேடம்? பிடிக்கல இல்ல, உங்களுக்கு விக்க தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், நான் 10 வருஷமா இந்த செக்ஷன்ல தான் இருக்கேன். அதான் பழசாயிட்டீங்க. ஏப்பா மேடம், இங்க வா. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். நீ உள்ள போ. அக்கா, நீங்க வெளியே வாங்க. இல்ல மேடம், இவனுக்கு புடவைய பத்தி எதுவும் தெரியாது. அதெல்லாம் புதுசா கத்துக்கிறவன் தான் நல்லா தொழில் பண்ணுவான். நீங்க வாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லாதீங்க. பா, நீ உள்ள போ. என்னங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க? புடவை கேட்டா அவன் தப்பா உளறிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் மேடம். விஜய், ஆ, ஒரு நிமிஷம் இங்க வா. விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன கடையில எதுக்கு உன் இஷ்டத்துக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க? கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க எல்லாம் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியாம அவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்கா, நான் மாத்த கூடாதா? அக்கா, தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சபதம் விட்டுருக்கேன். இதே நீங்க போட்ட ரூல்ஸ், நாங்க போட்ட ரூல்ஸ் இல்லையா? மா, நீங்க போய் வேற புடவை பாருங்க. போங்க. என்ன பெரியவரே, என்ன பாக்குறிய? முதலாளி அம்மா, நான் நிக்கிறேன்ல, எழுந்து நிக்க மாட்டியலோ? இல்லம்மா, அது அப்படி இருக்கணும். என்னங்க இவ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? விடு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அத்தை கிட்ட பேசுறேன். ஆமா, நீங்க பேசுவீங்க. நீங்க பேசுற பேச்சுல அவங்க என்னதான் திட்டுவாங்க. போங்க. இந்தா. ஜஸ்ட் மிஸ். தூங்குற நேரத்துலயா? நான் டீ கேட்கவே இல்லையே. எனக்கு போட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதான் குடி. மிச்ச மீதி தான் கொடுத்தியா? வீரா, ஓ, வாங்க 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 வாங்க. வாங்க வலிமா. டீ சாப்பிடுங்க. இந்தாங்க. பாரு. இதான் வேண்டாண்ணே. வேணாம். பரவாயில்ல, குடிங்க குடிங்க. உனக்காக தான். மாறா, நாளைக்கு விஜிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு செய்யலான்னு இருக்கோண்டா. எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நீங்க 2 பேரும் தாலிலே ரெடி ஆயிடுங்க. நியாயமா தாலி பிரிச்சு கோக்குறது நீங்க பிருந்தாவுக்கு தான் செய்யணும். இவளுக்கு செய்யறதுக்கெல்லாம் எதுக்கு எங்களை கூப்பிடுற? டேய், இந்த விதண்டாவதம் தானே வேணாங்கிறது. முறைப்படி தாலி கட்டிக்கிட்டது விஜி தானே. அப்ப நம்ம அவளுக்கு தானே இந்த சடங்கெல்லாம் செய்ய முடியும். பிருந்தாவுக்கு எப்படிடா செய்யறது சொல்லு. வீரா, நீ தப்பா நினைக்காத. பிருந்தா விஷயம்
நம்ம சொந்தக்காரங்க யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. இப்ப நம்ம அவளுக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கெல்லாம் செஞ்சோம்னா நம்மளே தெரியப்படுத்தின மாதிரி ஆயிடும்ல. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். ஆ, நீ எதுவும் தப்பா நினைக்காதம்மா. கரெக்ட் வலிமா. அப்போ 2 பேரோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இதையே நீங்க செய்யணும். எல்லாத்துக்கும் பொறுப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது செய்யலாமே. வீரா, இப்ப நாளைக்கே இந்த சடங்கு செய்யலன்னா கார்த்தி உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. நான் என்ன செய்யட்டும் நீயே சொல்லு. அப்ப பிருந்தாவுக்கும் சேர்த்து பண்ணு. டேய், என்னடா விளையாடிட்டு இருக்க? நீ அவளை கூட்டிட்டு போய் தாலி கட்டி வச்சதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திரும்ப என்னையும் அதே செய்ய சொல்லிட்டு இருக்கியா? அத்த அப்ப யாருக்குமே பண்ண வேணாமே. நீ மறுபடியும் அந்த விஜயோட வேல்யூவை ஸ்ட்ராங்கா மாத்தினா தான் கார்த்தியோட வாழ்க்கையில பல பிரச்சனை வரும். இப்ப எது முக்கியங்கிறதெல்லாம் எனக்கு புரியலடா. இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும். நீங்க வர போறீங்களா இல்லையா? இல்ல, விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வர முடியாது. டேய், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுடா. போதும், தயவு செஞ்சு எஞ்சி கிளம்பு. நீயாவே ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்க எல்லார்த்தையும் ஆட சொன்னா அதெல்லாம் செட் ஆகாது. கிளம்பு. நான் கிளம்புறேன். டீ குடி. அப்புறம் குடிக்கிறேனே. குடி. வேண்டாமே. குடிடா. நல்லா இல்லடி, சும்மா குடி குடினா. ஓ, ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? உனக்காக தானே இதெல்லாம் மச்சான். பண்ணிட்டு இருக்கோம். மச்சான் வாங்க, நேரத்தோட போய் தாலி பிரிச்சு கோக்கணும்ல. வாங்க மச்சான். மச்சான் வாங்க. வா. அந்த வண்டியில எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சாச்சு. டேய் ராகவா, பா, கார்த்தி அத்தை எல்லாம் எங்க? தோ வந்துடுவாங்கப்பா. டைம் ஆகுதுடா. கோயிலுக்கு கிளம்புறாங்க. சரி, நீ வண்டி ஏடுறா. டைம் ஆகுதுடா, கிளம்பு. கண்மணி ஏறு. வண்டியில ஏறுங்க. விஜி, வாழ்த்துக்கள். வரா, சீக்கிரம் வந்துரு. வீராவையும் கூட்டிட்டு வா. பாய் விஜி. பாய். எல்லாம் ஜாலியா போங்க. என்ன அழுவுற சவுண்ட் இவ்வளவு தூரம் கேக்குது? பிருந்தா, பிருந்தா. அழுதுகிட்டு தான் இருக்கா. மாமா பாத்தீங்களா மாமா என்ன அநியாயம் பண்றாங்கன்னு? ஒரு அநியாயமும் நடக்கல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அவன் நினைச்சதெல்லாம் நடந்துருமா? நீ போயிட்டு வீட்டுல இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையா பார்த்து கட்டிட்டு வா. எதுக்கு மாமா? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. போய் கட்டிட்டு வா. மாமா சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். கோ ஓடு ஓடு, சீக்கிரம் வரணும். என்ன பண்ண போற? டார்லிங், நீயும் போய் ஒரு கியூட்டான புடவை எடுத்து கட்டிட்டு வா. நீ எந்த புடவை கட்டினாலும் கியூட்டா தான் எதுக்கு? இருக்கும். எங்க போறோம்? இன்னைக்கு அந்த பூனைக்கு மணி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கட்டிடுவோம். என்ன பார்த்துட்டு நின்று இருக்க? போய் சீக்கிரம் ரெடி ஆகு. போ. உன்னை சாரியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்காக இந்த வீட்டை விட்டுலாம் வெளியே வந்திருக்கேன். அதுக்காகவாது சாரி கட்டு. அங்க பாரு, உனக்காக வீடெல்லாம் கட்டியிருக்கேன். போ.
ம், போங்கங்க. ஒரு தடவை சொன்னா கேட்கறாளா? ஒரு தடவை கஞ்சி விட்டு பிளானா போடுற. அத்தை அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. நீங்களாம் கட்டாயம் வந்துடணும் அத்தை. எங்க சித்தி இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுங்க. என் வாழ்க்கைய பங்கு போட பிருந்தான்னு ஒருத்தி வந்திருக்கால, அவளை மொத்தமா இந்த சடங்கு முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும். அதுக்கு நீங்கெல்லாம் வந்தா தானே அத்தை நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் உங்க ரத்தம் இல்ல, உங்க ஆசீர்வாதம்லாம் எனக்கு தேவைதானே. சரி சரி சரி.